ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் பொழியட்டும் என்று பிரார்த்தித்து, சிறப்பு வாய்ந்த காஞ்சி மாவட்டம் கூடுவாஞ்சேரி சிக்னலிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மதுவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற என் அன்பு சகோதரர் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர், ஒன்றியம் கூடுவாஞ்சேரி ஒன்றிய செயலாளர் ஹைதர் அலி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நகரத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவ சேவை அணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பரப்புரை யுத்தத்திலே பங்கெடுத்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய விடுதலை கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் செங்குட்டுவன் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் டேவிட் பெரியார் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் தினேஷ் குமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேரூர் செயலாளர் பா கணபதி அவர்களே, நகர வணிகரணியினுடைய செயலாளர் அலி உசேன் அவர்களே, நகரத்தினுடைய பொருளாளர் முகமது மாசூக் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, ஒன்றிய பொருளாளர் சீனிபாசா அவர்களே, ஒன்றிய செயலாளர் அன்சர் பாசா அவர்களே, ஒன்றிய தலைவர் இஸ்மாயில் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற காஞ்சி மாவட்டத்தினுடைய பொருளாளர் அஜ்மல் அவர்களே, காஞ்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சலீம் பாஷா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய காஞ்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் யூனுஸ் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எஸ்.எம். ஷாஜஹான் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய காஞ்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் சலீம் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் நகர செயலாளர் முஸ்தபா அவர்களே, திரளாய் கூடியிருக்கின்ற பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, பல அரசியல் கட்சிகளிலே சமூக சிந்தனையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் நெஞ்சத்திற்கு நெருக்கமான நண்பர்களே, பல அமைப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, பொதுமக்களே, இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி கூடுவாஞ்சேரியில் இந்த பொதுக்கூட்டத்தை, தெருமுனை பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது எதற்காக, ஏன் இங்கே இப்படி ஒரு ஒளிபெருக்கி எல்லாம் கட்டப்பட்டு ஒரு மேடை அமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான இருக்கைகளில் போடப்பட்டு இப்படி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை செவிமடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. எங்களுடைய லாபத்துக்காகவோ நாங்கள் இப்படி எல்லாம் பேசி எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், ஒரு வார்டு கவுன்சிலராக வர வேண்டும் என்கிற எந்த நப்பாசையும் எங்களுக்கு இல்லை. எண்ணத்திற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய உடல்நிலையிலே, அவர்களுடைய வாழ்விலே அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். கோடிக்கணக்கான மக்களுடைய ஓட்டுக்களை பெற்று இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அது எவ்வளவு பெரிய தீமை.
மக்களுடைய ஓட்டையும் வாங்கி கொண்டு மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா இன்றைக்கு அந்த வாக்குறுதியை மீறி நல்லாட்சி அளிக்காவிட்டாலும் நாசமாக போகட்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யக்கூடாது அல்லவா? ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி முழுக்க முழுக்க சாராய வெறி கொண்டவராக இருக்கிறார். நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. ஏனைய முதலமைச்சர்களை விட தமிழ்நாட்டை யார் யாரோ ஆட்சி செய்தார்கள். கருணாநிதி 1971 இந்த நாட்டில் சாராயத்தை கொண்டு வந்தார். 1949 இருந்து 71 வரை தமிழ்நாட்டில் மது கிடையாது. ஒரு மதுவற்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருந்த இந்த நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாராயத்தை கொண்டு வந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் தனியார் வசம் இருந்த சாராயத்தை அரசுடைமையாக்கப்பட்டு அரசாங்கமே சாராயம் காய்ச்சி அந்த நாட்டு மக்களுக்கு விநியோகிக்கின்ற மானங்கெட்ட கேடுகட்ட அறிவுகட்ட செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஜெயலலிதாவால் இந்த டாஸ்மார்க் மூத்தரம் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்து அதை டெவலப் பண்ணார். நீ என்னையா டெவலப் பண்றது, நான் தான் சாராயத்தில் பெரியாளு என்று சொல்லி இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டிலே ஏகபோக அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு அனைத்து மக்களையும் மிக விரைவாக சுடுகாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது குடித்தால் நன்மை என்று யாராவது பிரச்சாரம் செய்கிறார்களா? ஒரு அரசு நாட்டு மக்களுக்கு எது சிறந்ததோ அதைத்தான் தர வேண்டும். ஊட்டச்சத்து மருந்துகளை கொடுக்க வேண்டும். டெங்கு காய்ச்சலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டானிக் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய அரசு அவன் சாகரத்துக்காக விஷத்தை கொடுக்கலாமா? இது விஷமா இல்லையா? மெல்ல கொல்லும் மருந்து எதுங்க இந்த சாராயம்? கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை சாகடிக்கக்கூடிய ஒன்றா இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா, சாராயத்தில் எந்த தீமையும் இல்லைன்னு சொன்னா, பள்ளிக்கூடத்தில் சத்துணவு திட்டம் போடுற மாதிரி ஒரு சாராய திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விநியோகிக்கலாம் இல்லையா? இது ரொம்ப நல்ல மருந்தாக இருந்தால், இந்த டாஸ்மார்க் மூத்தரம் ரொம்ப பெஸ்ட் மருந்தாக இருந்தால் கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே, பஞ்சாயத்து அலுவலகங்களிலே கொடுத்து கிராம மக்களுக்கு விநியோகம், இலவசமாக சத்துணவு கொடுப்பதை போல இலவசமாக டாஸ்மார்க்கை கொடுக்கிறது என்று அறிவிக்க தயாரா? அப்படியானால் இதில் ஏதோ தீமை இருக்கு. இது தீமைன்னு நீங்க பாட்டில்ல போட்டிருக்கிறீங்க. உங்க மது கடைகள்ல இன்னைக்கு சாராய வியாபாரம் செய்யக்கூடிய மது கடைகள்ல, டாஸ்மார்க் கடைகள்ல என்ன போட்டிருக்கான்? ஒரு போர்டு போட்டிருக்கான். அந்த போர்டுல சின்னதா எழுதியிருப்பாங்க, மது உடலுக்கும் கேடு போட்டிருக்காங்க. அது உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது ஒன்று என்று சொல்லி விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கிறோம். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நீங்க தானே போடுறீங்க. உடல் நலத்தை கெடுக்குங்கிற, குடியை கெடுக்குங்கிற, அவன் குடும்பத்தை அழிக்குங்கிற, அவன் பொண்டாட்டிய விதவையாக்குங்கிற, அவன் போய் மகளை கற்பழிப்பான்னு நீதான் மூதேவி சொல்ற. அப்புறம் எதுக்கு இந்த மதுவை விற்கிற? மதுவை ரவுடி பையன் விற்கலாம், முதலமைச்சர் விற்கலாமா? நான் கேட்கிறேன். ஒரு பொறுக்கி விற்கலாம், இந்த நாட்டில் ஒரு விபச்சாரி விற்கலாம். ஏன்னா விபச்சாரிக்கு தான் ஒழுக்கம் இல்லையே, ஒரு ரவுடிக்கு தான் ஒழுக்கம் கிடையாது, சமூகத்தை பற்றியான அக்கறை இல்லையே. இன்னொரு மனிதனை பத்தி ஒரு ரவுடி கவலைப்பட மாட்டான். ஒரு ரவுடி சமூக விரோதி, மனிதனுடைய உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் ஆளக்கூடியவர்கள் அப்படி இருக்கலாமா? எங்களை ஆட்சி செய்யக்கூடிய நல்லாட்சி தருவோன் என்று சொல்லி நீங்க சொன்னதை நம்பித்தான் என்னை போன்றவர்கள் 234 தொகுதியில் நீங்க ஜெயிக்கிறதுக்காக நாங்க பிரச்சாரம் பண்ணோம். நாங்க பிரச்சாரம் பண்ணித்தான் நீங்க ஜெயிச்சீங்க. நாங்க உங்க கூட்டணியில் தானே இருந்தோம். அதிமுக கூட்டணியில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. என்ன சொன்னீங்க? ஐயோ, கலைஞருடைய தவறான கொள்கையில நாடு நாசமா போச்சுன்னு சொல்லி நீங்க டெம்போ டிராவலர்ல பிரச்சார வாகனத்தில் நின்று பேசினது எங்களுக்கு இப்பவும் நினைவில் இருந்து போல. ஜெயலலிதா மேடம் சென்னையில இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தெரு வீதிகளில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலையும் நீங்க பேசுனீங்க. எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் நேரத்தில்.
நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் நீங்க வெற்றி பெறுவதற்காக நீங்கள் பேசினீர்களா இல்லையா? இன்னைக்கு அது ஏதாவது நடந்திருக்கா? நீங்க மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்ன? இந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன், கருணாநிதி தப்பு பண்றாரு, குடும்ப அரசியல் பண்றாரு, ஊழல் செய்யறாரு, 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல், மணல்ல ஊழல், கல் குவாரிகளில் ஊழல், கிரானைட்ல ஊழல். யார் சொன்னா? ஜெயலலிதா மேடம். இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் குடிச்சு நாசமா போறாங்கன்னு யார் சொன்னா? ஜெயலலிதா மேடம் சொன்னீங்க. பூண்டு விலை 300 ரூபாய் ஆயிருச்சு, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க. வெங்காயம் 120 ரூபாய்க்கு விக்குது, சுகர் 34 ரூபா. என் ஆட்சியில 17 ரூபாய்க்கு வித்த சுகர் கருணாநிதி ஆட்சியில 34 ரூபான்னு நீங்க சொன்னீங்க. அரிசி விலை 17 ரூபா, அரிசி 34 ரூபாய்க்கு விக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்கல்ல. விலைவாசி குறைஞ்சிருச்சா? இந்த விலைவாசியை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? போயாஸ் தோட்டத்தில் உள்ள பங்களாவில் நீங்க இருக்கிறீங்களே, இந்த விலைவாசியை பற்றி என்னைக்காவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு பூண்டு விலை என்ன? இன்னைக்கு சுகர் எவ்வளவு? 44 ரூபாய்க்கு விற்கிது. நீங்க சொன்னீங்க கலைஞர் ஆட்சியில 34 ரூபாய் சுகர்னு. இந்த 1.5 வருஷத்துல உங்க ஆட்சியில 44 ரூபாய்க்கு சுகர் விக்குதே, என்ன காரணம்? இந்த விலைவாசி எப்ப குறைச்சிங்க நீங்க? அரிசி இன்னைக்கு என்ன விலை? நல்ல அரிசி 42 ரூபா. நல்ல அரிசி வேணும்னா பொன்னி அரிசி 42 ரூபா, சாப்பாடு அரிசி, சாதாரணமான அரிசி. இது கருணாநிதி ஆட்சியில 32 ரூபாய்க்கு விக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் பரப்புரை செய்தீர்கள். இந்த விலைவாசி உங்க ஆட்சியில கூடி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப், மருந்து கடைக்கு பதிலாக மரண கடைகளை ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. இது என்ன நியாயம்? 4 கடைக்கு ஒரு கடை மதுபான கடை ஆயிருச்சு. பாண்டிச்சேரி மாதிரி, கோவா மாதிரி, இந்த கேரளாவில் மாஹின்னு ஒரு இடம் இருக்கு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட். அந்த மாஹியில் அப்படித்தான் 2 கடைக்கு ஒரு கடை மது கடை கேரளாவில் இருக்கு. பாண்டிச்சேரியினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி கேரளாவில் தலச்சேரி கண்ணூருக்கு இடையில் அந்த இடம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் கோட்டர் ஸ்மெல் தான். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப குடியும் குடித்தனமுமா மாறிட்டாங்க மக்கள். 7.25 கோடி தமிழ் மக்களில் 3.25 கோடி பேர் குடிக்கிறாங்க. வாழ்க ஜெயலலிதா. நீங்க எல்லாம் ரொம்ப காலம் வாழணும். அப்பதான் நிறைய பேர் சுடுகாட்டுக்கு போவான், ஜனத்தொகை கம்மியாகும். ஜனத்தொகையை கம்மி பண்றதுக்கு என்னென்னமோ ஏற்பாடு பண்ணாங்க, ஒன்னும் நடக்கல. அது பாட்டுக்கு பெருகிட்டே இருந்தது. ஜெயலலிதா பார்த்தாங்க, ஊத்ரா சாராயத்தை நாங்க நிறைய பேரை காணப்போ ஜனத்தொகை நாட்டில் கம்மியாயிருச்சு. 7.25 கோடி மக்களில் 3.25 கோடி பேர் பிடிக்கிறானா? அப்ப 2 பேத்துக்கு ஒரு ஆள் குடிக்கிறான். 3 பேரை கூட்டிட்டு வந்தா ஒரு ஆள் குடிகாரன். சத்தம் இல்லாம சாயந்தரம் 3 காலில் தான் நடக்கிறான். இது ஒரு ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? மருத்துவமனை எல்லாம் யார் படுத்திருக்கா? அதிகமான நோய் டெங்கு காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வருது சார். இந்த உலகத்துல நாம பார்க்காத காய்ச்சலா? எவ்வளவு பெரிய காய்ச்சலை நம்ம தலைமுறை பார்த்திருக்கு. எலி காய்ச்சல்னு சொன்னா அதையவே நம்ம பார்த்துட்டோம். பன்றி காய்ச்சல்னு சொன்னா போடா பண்ணின்னு துரத்தி விட்டோம் அமெரிக்காவுக்கு. ஆந்த்ராக்ஸ்னு சொன்னா அதையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுட்டோம். அங்கிருந்து தான் எல்லாமே வரும், எல்லாத்தையும் அனுப்பணும். ஆனால் டெங்குவை மட்டும் நம்மளால ஒழிக்க முடியல. என்ன காரணம் தெரியுங்களா? டெங்குவில் அதிகமான பேர் இறந்தாங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 59 தமிழ் மக்கள் இந்த புள்ளி விவரத்தின்படி இறந்து போயிருக்கான். புள்ளி விவரம் இல்லாமல் 100 கணக்கில் செத்திருப்பான், தெரியாது. டெங்குல இறந்தவர்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மக்கள்கிட்ட கிடையாதுங்க. பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும், அது இல்லை. அதற்கு ஏதாவது ஆய்வு பண்ணீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நோய் வந்தால் இறந்து போகிறார்களே, அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பாடியில இல்லையே. அதுக்கு ஏதாவது நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய மருந்துகளை இலவசமா மக்களுக்கு கொடுப்போம், அப்படி ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா? புதுசா மருந்து கடையை ஆரம்பிப்போம். பெரியாஸ்பத்திரியில என்ன நடக்குது? அரசு மருத்துவமனைகளிலே இவ்வளவு பெரிய டாக்டர்களை அடுக்கி வச்சிருக்கான். எல்லா டாக்டரும் இருக்கான். என்ன மருந்து தெரியுமா கொடுத்து குணப்படுத்துறான்? சித்த மருத்துவத்தில் உள்ள கசாயத்தை கொடுத்து குணப்படுத்துறான். அப்ப எம்பிபிசி எல்லாம் செத்த மருத்துவமா? டெங்கு யாருங்க குணப்படுத்தினா? சித்த மருத்துவனுடைய அந்த வேம்பு கசாயம், வேப்பிலை கசாயத்தை கொடுத்து டெங்கு காய்ச்சலை தமிழ்நாட்டில் குணப்படுத்தினாங்க. அதை வலியுறுத்தி ஜெயலலிதா மேடம்
தொலைக்காட்சிகள்ல ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. நடிகர் சிவகுமார் வந்து சிவகுமார்ட்ட ஒருத்தர் சொல்லுவார், எப்படிங்க வேம்பு கசாயம் காய்ச்சறதுன்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும், சித்த மருந்து கடைகளை அதிகப்படுத்தி இருக்கணும், ஏன்னா அது மக்களுக்கு தேவை. அதிகப்படுத்தினீங்களா? டெய்லி மனுஷனை சாகடிக்கிற கடைகளை அதிகப்படுத்தி இருக்காங்க, மரண கடைகளை. அதுக்கு பேர் மதுக்கடையா, மரணக்கடைன்னு போடு. இனிமேல் எந்த மதுக்கடையிலையும் டாஸ்மார்க் மதுக்கடைன்னு போடக்கூடாது. அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அது அயோக்கியத்தனம்னு நாங்க சொல்றோம். இனிமேல் டாஸ்மார்க்னு பேர் வைக்காத, மதுக்கடைன்னு பேர் வைக்காத. இது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணக்கடைன்னு போடு. என்ன மரணக்கடை இல்லையா? நல்லதுன்னா நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் கொடு. பள்ளிக்கூடத்தில் ஓபன் பண்ணு சாராய கடையை, வசதி உள்ள பிள்ளைகள்லாம் குடிச்சுக்கிட்டும். கல்லூரிக்குள்ள ஓபன் பண்ணு. யாரு கேட்கிறா? இது கல்லூரியினுடைய நிர்வாகிகள் கேட்கிறாங்க, ஆசிரியர்கள் கேட்கிறாங்க. கல்லூரிக்குள்ள கொண்டு வந்து நீங்க கடையை வைக்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? கல்லூரி வாசலிலே புத்தக கடைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியிலே தான் கல்லூரி வாசலிலே மரணக்கடைகளை பார்த்தேன். டாஸ்மார்க் மூத்திர கடைகள் இருக்கா இல்லையா? எந்த கல்லூரி வாசலிலே இல்ல? எத்தனை கல்லூரியினுடைய தாளா